ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோடவே 10 பல் பூண்டை தோல் இல்லாமல் தட்டி சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இதோடு சேர்த்துக்கலாம். இது நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. ஸ்லோவாக குக் பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த பொரியலுக்கு நம்ம அதிகமாக எந்த மசாலாவுமே சேர்க்கல. ரொம்ப சிம்பிளான மசாலா வச்சு சூப்பராக செய்ய போகிறோம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி எண்ணெயிலே தான் நல்லா வதங்கணும். பொறுமையாக வதக்குங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் எண்ணெயிலே சிம்மில் வதங்கட்டும். பாருங்க, கத்திரிக்காய் இப்போவே நல்லா வதங்கிடுச்சு. பட் இது இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வதங்கினதும் நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, கத்திரிக்காயெல்லாம் நல்லா சுருண்டு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி சூடான சாதத்தை இதோட போட்டு நல்லா பெரட்டி உருண்டை பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.